நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 11/1/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 1:42 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:33 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று காலை 6:32 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:33 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு வளர்ச்சி கூடுதலாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. ஆன்மீகத்தின் ஆட்டம் அதிகரிக்கக்கூடும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேலை பளு கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள், கிண்டல், கேலி பேச்சுக்கள் தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும். இன்று எதிலும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். எதிரிகள் விலகி செல்வார்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். என்று நீங்க மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். பெண்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது என்று மாணவர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. மாணவர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். நல்ல விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். வாழ்க்கையில் உங்களுக்கு இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். புத்துணர்ச்சி கூடுதலாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் தைரியம் உண்டாக்கக்கூடும். நடப்பவையெல்லாம் உங்களுக்கு நன்மை என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பரணி. இன்று நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணம் வர வேண்டிய ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதும் இல்லைங்க. என்று உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சுமூகமான சூழல் வெளிப்பட கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று பிரச்சனைகள் எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கவனக்குறைவாக மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். சின்னதாக தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிக்கல்களை கண்டிப்பாக தீர்த்துக் கொள்வீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. இன்றும் அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்லதொரு புரிதல் ஏற்படக்கூடுங்க. இன்று நீங்க கவலை மறந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். இன்று நீங்க மனதார அனைவரையும் பாராட்டுவீர்கள்.
பெரியவர்களுக்கும் இன்று வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். அவருடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடப்பீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடுதலாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று சாதகமான பலனை அடைய முடியும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் இருக்கக்கூடும். வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கென்று மனக்குழப்பம் கண்டிப்பாக தீரும். காதலை பொறுத்தவரை தயவு செய்து உதாசீனப்படுத்த வேண்டாம். நேரம் செலவிட வேண்டாம். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். எல்லாம் சரியாகும். இன்று பெண்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். அதனை சரி கட்டிக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை செல்லக்கூடாது. கல்விக்காக நீங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டும். கல்வி தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் இல்லத்தில் கலந்து பேசுங்கள். நல்ல முடிவு கிடைக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்குங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்த்து செல்லப்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். ரோகிணி. இன்று மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வழக்கு நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நல்ல விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். மிருகசிரிஷம். உணவு கட்டுப்பாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன வலிமை கூடுதலாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். இன்று நீங்க நடைபெறும் காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். எல்லாம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. இன்று உங்க மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கை தேவையை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திடகார்த்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். மனம் சட்டென்று உடைய கொடுங்க. தேவையில்லாத பிரச்சனைக்கு மட்டும் செல்ல வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்பார்த்த விஷயங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களையும் ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. பங்காளி சண்டைகள் கூட ஒரு முடிவுக்கு வரக்கூடும். என்று உங்களுக்கு மதிய வேலை கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். என்ன செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். பணவரவு திருப்தியை கொடுக்குங்க. விஐபிக்கள் வீடு தேடி வரக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்கள். வீட்டு சுபகாரியங்கள் நடக்கும். திருமண காரியங்களில் வெற்றி இருக்கும். சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். பிள்ளைகளாலும் இன்று பெருமை ஏற்படக்கூடுங்க. அடுத்தவர்கள் யாரும் குறைக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். எதிலும் லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும். பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை நேரம் செலவிடுவீர்கள். பண தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். காதலை பற்றிய புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களை கலந்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். மாணவருக்கு இன்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இந்த உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவை இன்று நீங்க கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள்.
நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். முயலுங்கள், முடியாதது இல்லை. எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதிக்க முடியுங்க. திருவாதிரை என்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கையில் உங்களுக்கு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள் என்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் கொடுநாள் என்று சொல்ல முடியும். புனர்பூசம் அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மன தெளிவின்றி ஏற்பட கொடுங்க. மதிய வரை கூட உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும் என்று நீங்க இனிமையாக பேசி காரியங்களை சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதிர்காலத்திற்காக என்ன வேண்டுமோ செய்து விட முடியும். பண தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணிகளை கண்டிப்பாக உதவியாக இருப்பார்கள். பண தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். தொலைபேசி வழி தகவல் முன்னேற்றத்திற்கு உறுதுணை புரியும். வியாபார விரோதங்கள் விலகி செல்லுங்க. எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும். பயணங்களில் பொழுது கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. எதையும் தெரிந்து கொண்டு செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வீண் மனக்கவலை அவ்வப்போது ஏற்பட கொடுங்க. ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். சகோதரரால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும் என்று பெண்கள் விரைவாக எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு கூடுதல் பணவரவு வரக்கூடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதலில் நீங்க அமைதி கொள்வது மிக நல்லது என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. கல்வியில் அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்ற முக்கிய முடிவில் தெளிவாக கிடைப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நடைபெறாமல் இந்த காரியம் நடைபெறும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காத பூசம் நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். மனதுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. ஆயில்யம் திறமைகள் வெளிப்பட கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு வாழ்க்கை செல்ல கொடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். செல்வம் கண்டிப்பாக சேரும் என்று நீங்க நல்லதொரு மாற்றத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக தீர்மானித்து வெற்றி பெறுவீர்கள். மதிப்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கூடும். இன்று சிம்ம ராசினியர்கள் நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நிச்சயித்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மாறுதலுக்கு உட்பட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறக்கூடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. மற்றவருக்கு கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உங்க மனசுக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள். விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள் என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுக்க கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். உடற்பயிற்சி கொஞ்சம் மேற்கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள்.
முதுகு தண்டு வடதில் வலி இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுவது நல்லது. பெண்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் முடிவெடுக்க வேண்டும். குழப்பங்கள் துளி கூட வேண்டாம். என்று குடும்பத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். காதல் மட்டுமே கொஞ்சம் பெரிய அளவில் குழப்பத்தை கொடுக்கும். கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தும். போக போக எல்லாம் சரியாகும். காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களால கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் இன்று நடக்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி இருக்குங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். முயற்சிகள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுப்பீர்கள் என்று நீங்க கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்ளும்லாக இருக்க கொடுங்க. மனதளவில் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. இந்த இனிய நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். முதுகு தண்டுவடத்தில் வலி போன்றவை இருக்கும். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், அது போதும். பூரம் இந்த நாள் உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். என்று எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. உத்திரம் என்ற மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். என்று யதார்த்தமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சுலபமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். என்று உங்க மனசுக்கு பிடித்தார் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள் மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெற முடியும். சுமூகமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைய முடியும். கன்னி ராசினியர்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன அழுத்தம் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக சரியாகும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்கள் பிரச்சனைகள் சரியாக கூட்டும். எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆக கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவருக்கும் இன்று நீங்க உதவியாக காணப்படுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று மேற்கொள்ள வேண்டும். என்று பெண்கள் நிர்வாக திறன் அதிகரிக்கும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மன மகிழ்ச்சி கூடுதலாக இருக்க கொடுங்க. எதிலும் தைரியமாக ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தயவு செய்து மாணவர்கள் விடுமுறை விட்டாலும் கல்விக்கான சூழலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். சொன்ன சொல்லையும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. புத்துணர்ச்சியுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். எடுக்கும் முடிவுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம் இன்று
முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடும். செயலில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. இன்று அனைத்து விஷயங்களிலும் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. சித்திரை, இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று பிடிமானங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். செய்ய நினைத்த காரியத்தை கூட கண்டிப்பாக செய்து முடிக்க முடியும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல எண்ணங்களும் ஒரு பக்கம் வெளிப்பட கொடுங்க. துலாம் ராசினியருக்கு சகோதரர்களால் சந்தோஷ செய்திகள் வரக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று மேற்கொள்வது நல்லது. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை இன்று ஏற்பட கொடுங்க. மனம் போல் இன்று வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சிறு விரயம் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக சரியாக கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு திட்டமிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் எழுந்து பெண்ணு சரியாக கூட்டும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். வீண் விவாதங்களை மட்டும் தாண்ட வேண்டாம். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து சென்றால் முன்னேற்றம் இருக்குங்க. வீண் கவலைகள் கண்டிப்பாக நீங்கும். தடைப்பட்ட காரியங்களை தடை நீங்கி சாதகமான பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தின் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சகோதரர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். நாள்பட்டி வியாதிந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இன்று நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். நண்பர்களால் சிறு விரயம் உண்டாக கொடுங்க. இன்று குடும்பத்தில் இருப்பவரால் திடீர் பிரச்சனைகள் எழுந்து பின்னர் எல்லாம் சரியாக கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். சுவாதி, மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. யதார்த்தமான நிலை இன்று ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தயிட வேண்டாம். தடைப்பட்ட காரியங்கள் சூடு பிடிக்கும். இன்று உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடைபெற கொடுங்க. நண்பர்களால் சிறு விரயம் உண்டாக கூட்டும். விசாகம், கொஞ்சம் பொறுப்பாக இருங்கள். ஏனோதனமாக காணப்படுவீர்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். எதுவாக இருந்தாலும் யோசித்து செயல்படுங்கள். இறைவனை மட்டும் வழிபடுங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். மந்திரம் மாந்திரிகம் போன்ற விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பது மிக சிறப்பு. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். இன்பங்கள் இல்லம் தேடி வரக்கூடும். எதிர்பார்த்த நல்லவைகளும் நடைபெற கொடுங்க. இல்லத்தில் சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எல்லாம் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கையில் கிடைப்பதினால் அதற்கான திட்டங்களும் கண்டிப்பாக இருக்கும். சில நெருக்கடிகள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக சரியாக கொடுங்க. எல்லோரையும் நினைத்து இன்று நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களை நினைத்து மட்டும் நீங்க கவலைப்பட வேண்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். யாரையும் எதற்காகவும் குறைகள் சொல்ல வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. சகோதரரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுந்தது கண்டிப்பாக சரியாக கூட்டும். கனவும் பலிதம் உண்டாக கூட்டும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயரும் உருவாக கொடுங்க. சூழ்நிலை நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. கலைத்தொழில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. மனதளவில் மகிழ்ச்சி கூடும். பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு நடத்துவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது.
விட்டுக் கொடுங்கள். அமைதி நிலையை நீங்க செல்ல வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பின்னாளில் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளலாம். கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். மாணவர்கள், இன்று படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். இந்த விடுமுறை நாளை நீங்க சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று உங்களுடைய மனம் அமைதி நிலை அடையக்கூடும். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். சுற்றத்தாரின் பாராட்டுகள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று கனிவாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். அனுஷம். இன்று கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். என்று உங்களுக்கு உபரி பண வருமானம் கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை. கடன் சுமை கண்டிப்பாக குறையும். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். இன்பங்களும் இல்லம் தேடி வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். கனவு பலிதம் உண்டாக கூடுங்க. கனிவாக பேசி காரில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று பொறுப்புடன் செயல்பட்டு எதிலையும் வெற்றி பெற முடியும். இன்பங்கள் இல்லம் தேடி வரக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இன்று எதிலும் உங்களுக்கு வனம் காணும் நாளாக இருக்கக்கூடும். எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. பழைய பாக்கிகள் நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். பணவரவு கண்டிப்பாக கூடிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரியுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். கண்ணும் கருத்துமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். அடுத்தவர் செய்யும் காரியங்களுக்காக பொறுப்பேற்க வேண்டாம். இருந்தாலும் மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியம் என்று சீர்படக்கூடும். தொட்ட குறைவிட்ட குறை எல்லாம் சரியாகும். இன்பங்கள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. துன்பங்கள் கண்டிப்பாக தூளாக கூடும். சில இடங்கள்ல பார்த்து பேசுங்கள். கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் இருக்கும். சகோதர சகோதரிகளிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. முக்கியமாக பங்காளி சண்டைகள் ஒரு முடிவுக்கு வந்தாலும் எச்சரிக்கை என்பது மட்டும் இருக்கட்டும். நில தகராறுகள் போன்ற விஷயங்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பேர் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். அனைவரின் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்குங்க. பெண்கள் இன்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நல்லதொரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்ன ஒன்று இன்று எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்குங்க. காதலை நீங்க விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். இன்று நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணி ஆக்க கொடுங்க. போராட்டம். இன்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார நெருக்கடிகளை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. என்று உங்களுக்கு யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. உத்திராடம். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்களை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். எதிலும் தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும் என்று உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள் என்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு வனம் காணும் நாளாக இருக்கக்கூடும். விவாதத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி செல்லுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். இன்று மகரம் ராசினியர்களுக்கு திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். நினைத்த காரியத்தை அற்புதமாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மறைமுக போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியும் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு தொகையும் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. குடும்ப கஷ்டங்கள் படிப்படியாக சரியாகும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாக கூடுங்க. யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றுவீர்கள். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை கண்டிப்பாக நீங்குங்க. நன்றாக எல்லாம் நடைபெறக்கூடும். முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். முட்டுக்கட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதில் தயங்க மாட்டீர்கள். மனசுக்குள் இருந்த கவலைகள் கண்டிப்பாக நீங்கி நிம்மதி பிறக்க கூடுங்க. பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்காது. காதல் ஓரளவு நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கும். காதலுக்காக நீங்க நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம் என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கும். மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சரிவர புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று நன்றாக பேசி அனைவரிடமும் பழகுவீர்கள். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. நினைத்த காரியமும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். நேர்மையாக எதிலும் செயலாற்றுவீர்கள். 2 காரியங்களை வெற்றி இருக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். திருவோணம் என்று எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். தொழில் வியாபாரம் சிறப்படைய கொடுங்க. எதிலும் மேன்மை உண்டாக கூடும். கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரக்கூடுங்க. நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். முட்டுக்கட்டைகள் விலகி செல்லும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவிட்டம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். கவலையில மறந்து செயல்படுவீர்கள். உத்தியோக உயர்வு என்று ஏற்படக்கூடுங்க. யாருக்கும் அஞ்சாமல் இருந்து கொண்டு நேர்மையாக செயல்படுவீர்கள் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. நிம்மதி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று கூதுகளும் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். இன்பங்களும் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். உத்தியோக உயர்வு பற்றிய தகவல் வந்து சேரக்கூடுங்க. இல்லத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வர்கள். வாகன யோகம் ஏற்படக்கூடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிந்தனை வளம் மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷமான புதிய அனுபவங்களை பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் காண்பதற்கு ஆர்வம் காட்டுவீர்கள். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று நீங்க பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அலுவலகம் தொடர்பான அலைச்சல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். விவாதங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுத்தாலும் பார்த்து எதையும் செய்யுங்கள். பிடிவாதத்தை மட்டும் கொள்ள வேண்டாம். இன்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த இனிய நாளை பெண்கள் கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் இப்போதைக்கு நிம்மதியாக இருக்கலாம்.
எந்த ஒரு தடபுடலான முடிவும் எடுக்க வேண்டாம். மாணவர்கள் கொஞ்சம் பொறுப்பாக இருங்கள். கல்வியில் உங்களால சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பிடித்தமான விஷயங்களை நேரம் செலவிடுவீர்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பருடன் சென்று வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் சரியான உணவு விகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். வயிறு கோளாறு ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடுங்க. சதயம். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். விவாதங்களில் மட்டும் ஈடுபட வேண்டாம். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டும். திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியம் சாதகமாக நடத்த முடியும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தட வேண்டாம். பொருளாதார மேம்பாடு உண்டாகக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுங்க. வீடு மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. போராட்டாத்தி. இன்று இனிமையாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்மறையாக செயல்படுவரிடம் விலகி இருப்பது நல்லது. வழக்குகளை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் இருக்கும். நல்ல காரியங்களுக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. என்று உங்களுக்கு வழக்குகள் திருந்து வளம் காணும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனும் ராசினியர்கள் என்று நீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். என்று உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அமையுங்க. செல்வங்கள் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். வழக்குகள் திருந்து வளம் காணும் நாளாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாகக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை திறம்பட நடத்துவீர்கள். உத்தியோக மாற்றத்தையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இல்லத்தன்னைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கொஞ்சம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வாகன வகையில் உங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். பொருளாதார மேம்பாடு உண்டாகும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். வேலை பளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வீடு வாங்கும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் லாபம் ஏற்படக்கூடும். திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியம் சாதகமாக முடியும். வழக்கு விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று நேரம் கடந்து சில பணிகளில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று கனவுகள் நனவாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. காதல் போன்ற விவகாரங்கள் பெரிய குழப்பத்தை கொடுத்தாலும் எளிதிலே வெற்றியை கொடுக்கும். காதலில் மட்டும் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்க. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. இன்று விடுமுறை விட்டாலும் கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை என்று மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு நன்மை ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்ற முடிவுகளை உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பொருளாதார மேம்பாடு இன்று ஏற்பட கொடுங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எழுந்த பின்னே சரியாகும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. விவாதங்களால் ஏற்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக விலகும். சகோதர ஒற்றுமை மேலோங்கி விட கொடுங்க. உத்திரட்டாத்தி. வழக்குகளை வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும். உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய அளவில் உடற்பயிற்சியை மேற்கொள்வது நல்லது. இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் போது கவனம் இருக்கட்டும். ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்க கொடுங்க. ரேவதி. என்று எதிலும் சந்தோஷம் உண்டாகும். பண வரவை காட்டிலும் இன்று செலவுகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும்.
வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அக்கம் பக்கத்தில் கூட கவனமாக பேசுங்கள். என்று வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனம் கொள்ள வேண்டும். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.